அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 622வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சோலார் பம்ப் செட்ஸ், அதாவது சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் ஆகும். சோலார் எனர்ஜி என்பது ரினியூவபிள் எனர்ஜி என்பதன் ஒரு அங்கமாகும். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் என்ஜினியர் செல்வர் உலகமணி அவர்கள். திரு உலகமணி அவர்கள் ப்ளூ பிரைட் எனர்ஜி என்ற நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலகமணி சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க உலகமணி? நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்க சொந்த ஊர் எங்க உலகமணி? மதுரை சார், மதுரை மாடக்குளம். ஓகே, நீங்க இப்போது எங்க பணிபுரிந்து வர்றீங்க? உங்க நிறுவனம் எங்க இருக்கிறது? சார், நம்ம நிறுவனம் பாத்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கரூர், ஈரோடு இந்த மாதிரி ஒரு 5-6 மாவட்டங்கள்ல இருக்கு. சரி. நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓ, வெரி குட் வெரி குட். சரி, ஓகே. திரு உலகமணி எதுவரை படித்திருக்கிறீர்கள்? பிடெக் இன் ரினியூவபிள் எனர்ஜி சார். பிடெக் ரினியூவபிள் எனர்ஜி. பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? பள்ளிக்கல்வி வந்து மதுரையில ஜெயராஜ் நாடார் மேல்நிலை பள்ளி. ஓகே. தென் பிடெக் ரினியூவபிள் எனர்ஜி எங்க படிச்சீங்க? இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கீழே வரும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல படிச்சீங்க. ஓகே. படிப்பு முடித்த பிறகு நேரடியாகவே இந்த தொழிலுக்கு வந்து விட்டீங்களா, அல்லது வேற எதுவும் நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் உண்டா? நிறுவனங்கள்ல பணிபுரிந்த அனுபவம் உண்டு சார். அதாவது இந்தியாவில் முதன்மை நிறுவனமான ஜெயின் இரிகேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயின் இரிகேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணேன் சார் நான். ஓகே. அங்க எத்தனை ஆண்டுகள் பணிபுரிஞ்சீங்க? அங்க ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சேன். ஓகே. அந்த அங்கே உங்களுடைய பணி என்னவாக இருந்தது? மார்க்கெட்டிங் மட்டுமா அல்லது தொழில்நுட்ப ரீதியாக பணியா? ஆமா ஆமா. அதாவது என்னோட பணின்னு பாத்தீங்கன்னா சோலார் பம்ப்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளஸ் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன்ல இருந்தேன். ஓகே. ஸோ கர்நாடகாவில் 950 சோலார் பம்ப் என்னுடைய கண்ட்ரோல்ல நாங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். ஓகே. இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ரினியூவபிள் எனர்ஜி என்ன, அது தொடர்பா ஒரு சின்ன ஷார்ட் நோட் சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது நம்ம ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா மரபுசாரா எரிசக்தின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து புதிய மற்றும் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஜீரோ கார்பன், அதாவது கரியமில வாயு உற்பத்தி ஆகாத. நார்மலா பாத்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி ஆகிறது நம்ம வந்து அனல் மின்சாரம், அணு மின்சாரம் இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாயுக்கள் வந்து வெளியேறும். ஸோ இதை கட்டுப்படுத்துற விதமாகவும் இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை பருவநிலை மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா ஜப்பான்ல பெரிய பூகம்பம் நடந்தது, நிலநடுக்கம் நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கூட சென்னை, தூத்துக்குடி போன்ற இடத்துல மிகவும் எதிர்பார்க்காத அளவு வரலாறு காணாத மழை பெய்ந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து என்வரான்மெண்டல் அஃபெக்ட் தான். ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம மேஜரா வந்து இந்த ஃப்ரீ கிரீன் எனர்ஜி போகணுன்ற கான்செப்ட். இப்ப நார்மலா ஒரு, அதாவது அனல் மின் நிலையம், அணு மின் நிலையத்துல இப்போ வந்து நம்ம அனல் மின்சாரம் நார்மல், அதாவது மரபுசார எரிசக்தி இல்லாத இது பாத்தீங்கன்னா அதுல அனல் மின், அணு மின்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு 1.5 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு வந்து உற்பத்தி வெளியிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து ஓசோன் டிப்ளிஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றதுக்காக ஜீரோ கார்பன், அதாவது நம்ம இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா அதாவது காற்று சக்தி, நீர் சக்தி, சூரிய சக்தி, இந்த மாதிரி வர்றதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பொல்யூஷன் இல்லை, பொல்யூஷன் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து போறோம். ஓகே. இந்த நீர் சக்தியும் இதுல சேருமா? நீர் சக்தி? ஆமா சார், ஆமா, நீர் சக்தி இதுல சேரும். நீர் சக்தி வருது, நீராவி சக்தி வருமா? இல்ல இல்ல, இது வந்து எப்படி சார், டர்பைன் ரொட்டேஷன் மட்டும் தான், நீராவி வராது. நீராவி தான் உங்களுக்கு வந்து அனல் மின்ல வந்துருது இல்லைங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஆமா, அது வராது. ஏன்னா அது வந்து நீராவிக்கு நம்ம வந்து வெப்பப்படுத்தணும். வெப்பத்துக்கு வந்து கோலவோ நிலக்கரியவோ இல்ல வந்து பயோமாஸ் அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம எரிச்சுதான் நம்ம ஹீட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அது இதுல வராது. இது நீர், அதாவது ஹைடல் ப்ராஜெக்ட், நீர் மின்சாரம் வந்து உங்களுக்கு நம்ம டர்பைன் சுத்துறது மூலமா நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது.
டர்பைன் மூலமா உள்ளது சக்தி வருது. அத மாதிரி விண்ட் எனர்ஜி, விண்ட் மில்ஸ் யூஸ் பண்றது வருது. சோலார் பம்ப் செட்ஸ் வருது. வேற என்ன வருது? சோலார் எனர்ஜி வருது. வேற என்ன வருது? மத்த பாத்தீங்கன்னா வந்து பயோமாஸ்ல, அதாவது பயோகேஸ், இந்த மாதிரி பயோகேஸ்ல இருந்து ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்றது, அக்ரி வேஸ்ட்ல இருந்து நம்ம வேஸ்ட் டு எனர்ஜி பண்றது, இந்த மாதிரி இதெல்லாமே ரினியூவபிள் எனர்ஜில வரும். தென் பயோடீசல் எல்லாம் எப்படி? ஆமா சார், அதுவுமே வந்து நமக்கு பயோடீசல் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இதுலதான் கிரீன் எனர்ஜிக்குள்ள தான் வரும். சோ ரினியூவபிள் எனர்ஜில நிறைய சோர்சஸ் இருக்குது இல்லையா? சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நிறைய இருக்கு. கரெக்ட். பட் இருந்தா கூட நாம வந்து அதிக அளவுல ஃபாசில் ஃபியூயல் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றோம். அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஃபாசில் ஃபியூயல்ன்றது நமக்கு வந்து காலங்காலமா இருந்தது, நம்ம சோர்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நெய்வேலியே பாத்தீங்கன்னா நிலக்கரியோட இருப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம வெளிநாடுகள்ல ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் கோலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்மகிட்ட இருந்த கனிம வளங்களை வந்து நம்மளுடைய மக்கள் தொகைக்கு பற்றாக்குறையா இருக்கு, பத்தாம இருக்கனால. சோ இப்ப அது ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொல்யூஷன் வரக்கூடியனால, அதாவது நமக்கு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கரியமில வாயு வந்து வெளியிடணும்னு சொல்லி. காலகட்டங்கள்ல மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, மின்சாரம் வந்து உற்பத்தி அதிக அளவுல கொடுக்கணும்ன்ற நோக்கத்தினால பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பட் அது அப்படி இருக்கும்போது அது ஏன் ஒய் நாட் கோயிங் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி? அது இல்லாம இதர இனத்துக்கு மட்டும் நாம சென்று கொண்டே இருக்கிறோம். ஆமா ஆமா, அதாவது இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரை இருந்தது, இப்ப வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த இதர எனர்ஜி வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது கோல் எத்தனை காலத்துக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது, எல்லாமே கம்மியாயிருச்சு. அதே போக பொல்யூஷன், அதாவது மெயின் ரீசன் வந்து பொல்யூஷன் தான் சார். ஏன் வந்து போக மாட்டாங்கன்னா, இப்பதான் பொல்யூஷனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடி அது அந்த அளவுக்கு கிடையாது, இப்ப ரொம்ப அதிகமா இருக்கனால. சோ நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள நம்ம இருக்கோம். ஓகே, வெரி குட், வெரி குட். சரியா சொன்னீங்க. அதாவது வந்து இவ்வளவு நாளும் நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை. இப்ப வந்து நம்ம பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதோட தாக்கம் வந்து கிளைமேட் சேஞ்ச்ல கூட வந்தாச்சு. சோ நவ் இப்போ நாம விழித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கோம். அதனால நாம ரினியூவபிள் எனர்ஜியை தேடுறோம் இல்லையா? அப்படி சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. தென் இப்போ சில நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல டோட்டலாவே 100% அவங்க சோலாருக்கு மாறிட்டாங்க. நாம ஏன் இன்னும் ரொம்ப தயக்கம் காட்டிட்டு வர்றோம்? அதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது நீங்க சொல்ற தயக்கம்ன்றது நமக்கு சோலார் இந்தியாவுல ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 மெகாவாட் 300 மெகாவாட்ல மிதவை, அதாவது நீர்ல மிதக்கக்கூடிய தகடுகள், அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே சார், புதுசா வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் ஒரு நாட்டிலேயோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ உள்ள கொண்டு வரும்போது அதோடைய விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது பொருள் புதிய பொருளா இருக்கும், விலை அதிகமா இருக்கும். மக்கள் மத்தியில பயன்பாடு, ஒருத்தர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சோ இப்போ அதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, டார்கெட் கொடுக்குறாங்க, பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா முன்னாடி அது இல்ல, கம்மியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பெரிய லெவல்ல வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து நிறைய சப்சிடிஸா இருக்கட்டும், சப்சிடிஸ்ன்றது வந்து ரெசிடென்சியல் அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. தென் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, ஆமா, பேங்க் லோன் கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து அந்த இது அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்கு. அதாவது இப்ப நமக்கு வந்து மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சினாரியோ படி டார்கெட்டை வந்து கொஞ்சம் அதிக லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அப்போ முக்கியமாக இந்த அரசு மானியம் மட்டும்தான் இதை முன்னிறுத்தி செல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தா நீங்க பதிவு பண்றீங்களா? அது விவசாயத்துல முன்னிறுத்தி செல்லுன்றது நான் 100% நம்புறேன் சார். விவசாயத்திலையும் வந்து வீடுகளுக்கு வந்து மானியம் கரெக்ட் தான். பட் அதே மாதிரி ஒரு மினிமம் லெவல்ல கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா மக்கள் இன்னுமே வந்து அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து போவாங்கன்றது என்னுடைய பார்வை. அதாவது நான் ஏன் அவ்வளவு உன்னிப்பாக கேட்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பெட்ரோல் கிடையாது, கோல் தரமான கோல் கிடையாது, பழுப்பு நிலக்கரி தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம இன்னும் இவ்வளவு விலை கொடுத்து பெட்ரோலை வாங்கி அல்லது வெளிநாடுகள்ல இருந்து நிலக்கரியை வாங்கி நாம பயன்படுத்துவதை விட சுலபமான எத்தனையோ முறைகள், இப்ப நாம பல ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பார்த்தோம். இவற்றுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்
காட்ட தயக்கம், இவ்வளவு லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? நீங்க சில காரணங்கள் சொன்னா கூட இப்போ கூட அதை வந்து முழுமையாக செயல்படுத்த கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்ற விஷயங்கள். அதாவது இப்போ ஒரு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இமிடியேட்டா டெமாலிஷ் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பல ஆயிரம் கோடி போட்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு படிப்படியான பகுதியான நிலைமைகள் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கொடுங்க, இவ்வளவு உற்பத்தி பண்ணுங்கன்னு கம்மி தான் டெமாலிஷ் பண்ண முடியும் ஒழிய. சோ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் உடனடியா நம்ம வந்து பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய அதுல இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மாற்று வேலைகள் இப்போ வந்து இப்போ ஒரு நார்மலா தெர்மல் பவர் பிளான்ட்டையும் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இப்ப தமிழ்நாட்டுல வருது, அப்படி வருது அப்படின்னா அந்த தெர்மல் பிளான்ட் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பணி மாறுதல் பண்ணி அமர்த்தியும் ஸோ இந்த மாதிரி வேலைகள் மாத்தி கொடுத்ததுன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ எடுத்ததுமே ஒரு இப்ப நமக்கு வந்து டீசல் கார்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உடனடியே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டீசல் போட்டு ஓடிட்டு இருக்க காரு வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குவான், இந்த வருஷம் நிறைய பேர் இருப்பான். ஸோ அப்போ அவன் பாதிக்கப்படுவான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்து மாற்ற முடியும். ஓகே, சோ கால அவகாசம் கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. இருந்தாலும் கூட நாம இவ்வளவு பெட்ரோல் விலை இவ்வளவு அதிகரித்த அளவுக்கு நாம காத்திருக்க வேண்டியது இருந்ததே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இதை கேட்டேன். சோலார் எனர்ஜி அல்லது சூரிய சக்தி அப்படிங்கிறது எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் எந்தெந்த பொருட்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயன்படுகிறது நமது நாட்டில்? அக்ரிகல்ச்சர்ல இருந்து எடுத்துக்கலாம் சார். சோ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சோலார் பம்பிங் சிஸ்டத்துக்கு பயன்படுது. அதாவது சோலார் வாட்டர் பம்பிங். ஓகே, இந்த சோலார் வாட்டர் பம்பிங் கொஞ்சம் நான் பேசுறேன், அப்புறம் நம்ம டீடைலா பேசலாம். ஸோ இப்போ வந்து அந்த சோலார் நான் அக்ரிகல்ச்சர்ல ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதை பத்தி நான் சொல்லணும். ஸோ அப்போ வந்து பம்பிங்கை பொறுத்த மட்டும் செலெக்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம பொருள் அப்படின்னா எத்தனை இன்ச்சு போர் போட்டிருக்கிறோம், எத்தனை அடியில நமக்கு தண்ணி வந்துச்சு, எத்தனை அடியில நமக்கு தண்ணி இருக்கு, எத்தனை அடியில நம்ம பம்ப் வைக்கணும். அதே மாதிரி இப்போ 1 மணி நேரம் நம்ம ஓட்டினோம்னா எவ்வளவு அடி பம்ப் தண்ணி கம்மியாகும், அதை வந்து டிராடவுன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சோலார் பம்பை அமைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு 8.5 இன்ச்சு போர் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம போட வேண்டியது ஒரு 6 இன்ச்சு மோட்டார்ல 200 அடியில வைக்கிறோம்னா 13 ஸ்டேஜ் போடணும். இந்த மாதிரி நிறைய வந்து இதுல தகவல்கள், அதாவது நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. இதே இது நான் வந்து போர் போட்டிருக்கேன், 4.5 இன்ச்சு போர் போட்டிருக்கேன் அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம 5 ஹெச்பி போட முடியாது. இப்ப ஜென்ரலா வந்து ஒரு விவசாயி கேட்கிறாருன்னா எனக்கு போர் போட்டிருக்கேங்க, நான் 5 ஹெச்பி போடணும் எனக்கு மோட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரலா பண்ண முடியாது. ஸோ டீப் டெக்னு சொல்லுவோம், அதாவது டீப்பா வந்து அந்த வாட்டருடைய டெஸ்டிங் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப 200 அடினா இத்தனை ஸ்டேஜ் தான் போட போறோம் அப்படின்னு சொல்லி பம்பு டிசைன் பண்ணணும். 350 அடினா இத்தனை ஹெச்பி போடலாம், இவ்வளவு போலான்னு செக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஸோ நம்ம டீப் டெக் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சோலார் பம்ப் செட்டை பொறுத்த மட்டும். ஸோ அதுல நிறைய இருக்கு, அதாவது பாலிகிறிஸ்டலின் மோனோகிறிஸ்டலின் பேனல்ஸ் இருக்கு. இதுல பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸ் வந்து பம்பிங்க்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுல வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இதே மோனோகிறிஸ்டலின் போனோம்னா அதுல ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமா இருக்கும், பட் வோல்டேஜ் கம்மியா இருக்கும். அப்படி விஷயத்துல நம்ம வந்து கண்மூடித்தனமா நமக்கு வந்து 5 ஹெச்பி எனக்கு போட்டா போதும்னு சொல்லிட்டு போய் நம்ம போடுறதுனால ஒரு நாள் ஓடும் 2 நாள் ஓடும், பட் ஃபியூச்சர்ல நிறைய இஷ்யூ இருக்கு. சோ இப்ப நீங்க யார்கிட்ட போட்டாலும், என்ன மாதிரி நிறுவனங்கள் யார்கிட்ட நீங்க வந்து சோலார் பம்பு போட்டாலுமே டீடைல்டா கேட்டு எனக்கு இத்தனை அடி போர் போட்டிருக்கிறேன், இவ்வளவு தண்ணி இருக்கு, இத்தனை ஏக்கர் பாய்க்கணும், இத்தனை இன்ச்சு டெலிவரி கிடைக்கணும், இவ்வளவு நேரம் ஓடணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா விவசாயிகள் வந்து கிளாரிஃபை பண்ணி போடுறது மூலமா அது வந்து 30 வருஷம் வரையும் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடலாம். ஸோ இது பம்பை பொறுத்த மட்டும். இப்ப அக்ரிகல்ச்சர்ல சோலார் ஃபென்சிங் இருக்குது. அதே மாதிரி சோலார் பேர்ட்ஸ் கேரர், அதாவது இந்த பறவைகள் விரட்டக்கூடிய அந்த மாதிரி கருவிகள் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நண்பர் ஒருத்தர் வந்து சோலார் ஜேசிபி கண்டுபிடிச்சு பேட்டன்ட் வாங்கியிருக்காரு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்து மூலம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம அதாவது பவர் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம வந்து சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம வந்து பயன்பெறலாம் சார். ஓகே, அதாவது பொதுவாக வந்து வழக்கமாக சோலார் பவர் அல்லது விண்ட் பவர் இதெல்லாமே ரொம்ப ஹெவி டியூட்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணப்படாம இருந்தது. இப்போ அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஆமாங்க சார், அதாவது முன்னாடி வந்துங்க சார் சோலார் வந்து பேட்டரியில மட்டும்தான் ரன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது. சரி, இப்ப நம்ம ஆன் கிரிட்னு சொல்லுவோம், அதாவது கிரிட் இபில அதாவது கிரிட்ல கனெக்ட் பண்றது மூலமா சரி, நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு 150 கிலோவாட் வச்சிருக்காங்க.
அவங்களுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரை ஓட்டணும் அப்படின்னா நம்ம சோலார் போட்டு அந்த அவங்களுடைய இபி கரண்ட்ல கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது சோலார் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ரேடியேஷன் வெயில் அடிக்குதோ ஃபுல் கரண்ட் ஓடிட்டு இருக்கும். ஒருவேளை டல் கிளைமேட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இபி கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இபியையும் நம்மளுடைய இன்புட் இபி கரண்ட்டையும் சோலார் கரண்ட்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணி ஓட்டுறதுனால நம்ம வந்து இவ்வளவு ஹெச்பி தான்ன்றது கணக்கிட வேண்டியது இல்ல. 10,000 ஹெச்பி 20,000 ஹெச்பி கூட ஓட்டிக்கலாம் சார். இது வந்து சோலார் எனர்ஜி பத்தாத சூழ்நிலையில மட்டும்தான் எலக்ட்ரிக் கரண்ட் அது எடுக்கும் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, சரி. இந்த மின் மோட்டாருக்கும் சோலார் மோட்டாருக்கும் பம்ப் செட்டுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசங்கள்? அதாவது பயன்பாட்டில், வேளாண்மையில் பயன்பாட்டில் என்ன வித்தியாசம்? அதாவது விண்டு மில்லுக்கும் சோலாருக்கும் கேக்குறீங்க? விண்மில் மட்டும் இல்ல, பொதுவாக மின் மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டாருக்கும் சோலார் எனர்ஜிக்கும் சோலார் மோட்டாருக்கும் பம்ப் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் சார். அதாவது இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஏசி, இப்ப நார்மலா இருக்கக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா சார் ஏசி கரண்ட்ங்க சார். ஓகே, ஏசி கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், அதாவது 240 வோல்டேஜ் 230 வோல்டேஜ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். 24 மணி நேரமும் ஒரே மாதிரியான வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி பம்ப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தூரத்துல, இப்ப 10 அடியில விழுகுது அப்படின்னா 2 இன்ச் டெலிவரியில 10 அடியில விழுகுதுன்னா 24 மணி நேரமும் ஒரே மாதிரி தான் விழுகும். ஆனா சோலார்ல அப்படி கிடையாது சார். ஏன்னா சோலார் வந்து ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சோலார் பேனல் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா டிசி கரண்ட். இந்த டிசியை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏசி மோட்டார்லாம் கொடுக்கலாம், டிசி மோட்டார் 2 விதமா இருக்கு நமக்கு. அதாவது ஏசி மோட்டர்னா நம்ம வந்து இபியும் கனெக்ட் பண்ணி ஓட்ட முடியும், டிசி மோட்டர்னா இபி கரண்ட்டை கனெக்ட் பண்ண முடியாது. சோலார்ல பொறுத்த மட்டும் சார், ஒரு ஸ்டேஜ் இப்ப நார்மலா இபில வந்து ஒரு ஸ்டேஜ் ஓடுற கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல ஒரு பம்ப்ல ஸ்டேஜ் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்து 46 அடி அப்படி வாட்டர் வந்து லிஃப்ட் பண்ணுதுன்னா சோலார்ல வந்து ஒரு 28 அடி தான் சார் லிஃப்ட் பண்ணும். ஏன்னா வந்து இது ரேடியேஷன் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்காதுங்க சார். லைட்டா உங்களுக்கு மோடம் போட்டா கூடி அது வந்து வாட்டர் அவுட்புட் வந்து கம்மியாயிரும். இன்னொன்னு, இது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு ஒரு டிரைவ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்போ வந்து கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. 10 மணிக்கு 12 மணிக்கு அதிகமா இருக்கும், 12:30 மணிக்கு டல்லா இருந்தா திருப்பி கம்மியா வளர்ந்துரும். சோ சோலார்ல வந்து கான்ஸ்டன்டா வாட்டர் ஃப்ளோ வந்து வராதுங்க சார். இது வந்து 100% வராது. நமக்கு நார்மல் மோட்டார்ல பாத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி அந்த வைண்டிங்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும். ஓகே, சரி. அப்புறம் நாம வந்து மோட்டார் பம்ப் செட், அதாவது எலக்ட்ரிக் பம்ப் செட் வாங்கும்போது ஒரு யூனிட் வந்து ஒரு 3 HP இதெல்லாமே நாம வந்து ஒரு 20,000க்கு உள்ள வாங்கிட முடியுது. ஆனால் சோலார் பம்ப் செட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. அதோட விலையை பற்றி அடுத்தால அனலைஸ் பண்ணலாம். அவ்வளவு வித்தியாசம், பயங்கர வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது இது வந்து 20,000 இருந்ததுன்னா அது ஒரு 3 லட்சம் அப்படியெல்லாம் ஆகுது. சோ அதோட காரணம் என்ன? இல்ல, அதாவது சார் நீங்க வெறும் பம்பை மட்டும் தான் சொல்றீங்க. பம்புக்கு மட்டும் 25,000. பட் அவங்க ஆல்ரெடி ஃப்ரீ சர்வீஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்றது ஓகே சார். நான் ஃப்ரீ சர்வீஸ் இல்லாம கமர்ஷியலா ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு 2 தக்கலுக்கு பதிஞ்சவங்க 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எத்தனை வருஷத்துக்கு வரும்னு தெரியாது. அதே மாதிரி கமர்ஷியல்ல ரேட் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 2024-25 பாத்தீங்கன்னா கிரிட்டை சோலார் பம்பு கொண்டு வர போறாங்க. அதாவது நீங்க எவ்வளவு தூரம் பகல் நேரத்துல பம்ப் ஓட்டுறீங்களோ நீங்க ஓட்டிக்கலாம், ஓட்டா நேரத்துல இப்படி கரண்டா இபி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து பைசா கொடுக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இப்ப அடுத்து வருதுங்க சார். ஸ்கீம் நிறைய வருது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் மாறும். அதாவது கர்நாடகால 2-3 விஷயம் இருக்கு சார். அதாவது 2 விஷயம் இருக்கு. கர்நாடகா பொறுத்த மட்டும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 90% சப்சிடியும், SC ST மக்களுக்கு 100% சப்சிடியும் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அது இப்பயும் அந்த இது இருக்கும்ன்றது எனக்கு நம்புறேன், என்னோட அறிவுக்கு கரெக்டா இருந்தா. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்து மாநிலத்துல ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா அது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, நீங்க முதல்ல சொன்னீங்க மானியம் தான் வேளாண்மையில, குறிப்பாக தமிழகத்துல சோலார் பம்ப் செட் பயன்பாடுக்கு அரசின் முன்னெடுப்பு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக அந்த மானியம் சொன்னீங்க. ஓகே, இந்த பம்ப் செட்டோட லைஃப் டைம், அதாவது சோலார் பம்ப் செட் அமைத்தோன்னா அதோட ஆயுள் என்ன? இது பாத்தீங்கன்னா அந்த சோலார் தகடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சோலார் பேனலுக்கு பாத்தீங்கன்னா 30 வருஷம் வாரண்டி. இன்னைக்கு 2024 படி பாத்தீங்கன்னா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த டிரைவுக்கு 5 வருஷம் வாரண்டி, மோட்டாருக்கு 5 வருஷம் வாரண்டி சார். ஓஹோ, சோலார் தகடுக்கு 30 ஆண்டுகள் இல்லையா? ஆமா ஆமா சார், ஆமா. முன்னாடி இதுவரை நான் கேட்டது 3 years ஆர் ஏதோ தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இல்ல இல்ல இது அது நீங்க முன்னாடி சொல் வந்து 25 வருஷம் அவுட்புட் வாரண்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவுட்புட் வாரண்டி 30 வருஷம் சார். ஓ, வெரி குட், வெரி குட். தென் இதுக்கு மானியத்தை கொஞ்சம் டீடைல்டா சொல்ல முடியுமா? அதாவது நாம வந்து ஒரு ஒரு ஏக்கர் பாய்ச்சறதுக்கு அல்லது இத்தனை மணி நேரம் தண்ணீர் பாய்க்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன எவ்வளவு எந்த சைஸ் பம்ப் செட் போடணும், அதோட ஹெச்பி பவர் என்ன இருக்கணும், அதுக்கு எவ்வளவு விலையா, இந்த மாதிரி சார் கணக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா மானியத்திலேயே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்கன்னா 5 ஹெச்பி 7.5 ஹெச்பி 10 ஹெச்பி தான் கொடுக்குறாங்க. 3 ஹெச்பி கொடுக்கறது இல்ல. மேபி கிடையாது. 3 ஓகே. ஹெச்பி இருக்கலாம். இருந்தாலுமே ஒரு ஓப்பன் வெல், அதாவது கிணறுகளுக்கு மட்டும்தான் அந்த 3 ஹெச்பி வந்து உகந்ததா இருக்கே ஒழிய ஓகே. போர்வெல் போயிட்டீங்கன்னா வந்து காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தண்ணி வந்து கீழே போயிருது. இப்ப ஓகே. 400 அடி போட்டிருக்கோம். இப்ப கிணறுல பாத்தீங்கன்னா சைடு போர் போடக்கூடிய சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். சோ அப்போ மினிமம் 1 ஏக்கர் இருந்தாலும் சரி 5 ஏக்கர் இருந்தாலும் சரி, சோ நமக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்குள்ள இருந்ததுன்னா ஒரு 5 ஹெச்பி வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். ஓகே. அதுக்கு மேல போகும்போது ஒரு 7.5 ஹெச்பி வந்து போதுமானதா இருக்கு. எனக்கு பொறுத்த மட்டும் ஒரு 800 அடிக்கு உள்ள நீங்க பம்ப் வந்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 5 ஹெச்பில இருந்து 7.5 ஹெச்பி நம்ம பண்ணிக்கலாம் சார். 5ல இருந்து 7.5 வரை பண்ணா போதும் இல்லையா? போதும் ஓகே. சார். சோ அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ஆகும், என்ன செலவா? அதான் இப்போ 70% மானியம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர்றப்ப அது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கு. இப்ப இந்த 2024ல என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலைங்க சார். அது 90% கூட கொண்டு வரலாம் சார். சரி. கடந்த ஆண்டுல வரை 70% மானியம் இருக்குது இல்லையா? சார் ஆமா 30% வந்து நம்ம கையில இருந்து போடணும் சார். அதாவது ஒரு 60,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டா நமக்கு ஒரு பம்ப் செட் போடுற அளவுக்கு இருந்ததுங்க சார். 60,000 ரூபாய் கை காசு போட்டாலே போதும். ஆமா, அப்படியா? சப்சிடி மிச்சதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது. ஓ, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ஓகே. சரி. ஓகே. உங்க நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதோட குவாலிட்டி, உங்களோட சர்வீசஸ், அது மட்டும் இல்ல உங்களோட ஆட் ஆன் சர்வீசஸ். வழக்கமா கம்பெனிகள் எப்படி இருக்கும், உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி தகவல்களை சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம வந்து அனைத்து விதமான ப்ராஜெக்ட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். அதாவது அக்ரிகல்ச்சர்ல நான் சொன்ன மாதிரி சோலார் பம்ப்ல இருந்து ஃபென்சிங்ல இருந்து எல்லாமே பண்றோம். சோலார் அப்ளிகேஷன் எதுனாலுமே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பட் நாங்க அது பண்ணலாம்டா கூடி ஒரு கம்பெனி கூட சேர்ந்து டைப் பண்ணி சக்சஸ் பண்ணக்கூடிய இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம படிச்சது வந்து சோலார் தான் அப்படின்றது கான்செப்ட்னால நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணலைன்னா கூட அதை ஒரு பண்றக்கூடிய நிறுவனம், அது வெளிநாட்டு நிறுவனமா இருக்கட்டும் இல்ல வடநாட்டு நிறுவனமா இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து அதை ஒரு ஆர்என்டி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சர்வீஸ் சென்டரா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கோம் சார். சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் பண்ணுவோன்றது வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்தியால அதே போல வெளிநாடுகள்ல எந்த கம்பெனி வாங்கிக்கலாம். நம்ம இந்த கம்பெனி கீழே இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது நம்ம கிடையாது. சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம எந்தெந்த விதமானலாம் ப்ராஜெக்ட் பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து நாங்க தனியாகவும் பெரிய நிறுவனங்களோட வந்து டைப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். ஓகே. நம்ம வந்து அதாவது சோலார் பேனல் வந்து இந்த கம்பெனியோட ஒரு டீலரு இல்ல வந்து இந்த கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்து நான் இப்போ ஒரு நெட்ல பார்த்தேன், எனக்கு விருப்பமா இருக்கு. எப்படி ஒருத்தர் வந்து ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணி வாங்குவாரோ அந்த மாதிரி அவர் விருப்பப்படி என்ன பொருள் கேட்டாலும் நம்ம அதை இன்னைக்கு அப்டேட்டடா மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, ஓகே. சரி. தென் ஆந்திர பிரதேஷ்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு சோலார் பம்ப் செட் அண்ட் அது அமைப்பதற்காக சோலார் பேனல் வச்சிருந்தாங்க. சோலார் பேனல் அது வந்து டொமஸ்டிக் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே இரிகேஷன் சேனல்ஸுக்கு மேல வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளா வந்தது. வாட்ஸ்அப்ல பார்த்தோம், நம்ம நியூஸ்ல பார்த்தோம். சோ பல வகைகள்ல அது வந்து வெளியே கொண்டு வரப்பட்டது அந்த தகவல். அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது அது எப்படி ப்ரிஃபர்டு தானே, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிற தகவல் சொல்ல முடியுமா? சார் கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை வந்து பாதுகாக்கவும் டெக்னாலஜி யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஸோ அது வந்து சேஃப்டியா பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பிக் நிறுவனம், தமிழ்நாட்டில் ஸ்பிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தூத்துக்குடி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மெகாவாட் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் அந்த ரேஞ்ச் வரும். அது போல அவங்களுடைய வாட்டர் அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா மிதக்கும் சோலார் பேனல் எல்லாம் போட்டு அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து நமக்கு டூவல் பர்பஸ் தான். ஸோ வந்து நம்ம வாட்டரை எவாபரேட் ஆகாம ஓரளவு தடுக்கலாம்.
பிளஸ் அந்த இடத்த நம்ம ஒரு 40 ஏக்கர் வெளியில அக்ரிகல்ச்சர் ஐ மீன் 40 ஏக்கர் ஒரு லேண்டை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, வேற என்ன இந்த சோலார் நிறுவனம் அல்லது சோலார் பம்ப் செட் தொடர்பாக கூடுதலாக என்ன தகவல் தெரிவிக்கும்? அதாவது நம்ம வந்து சப்சிடியில போட்டோம் இல்ல வந்து பிரைவேட்டா போட்டோம் அப்படின்றத ரெண்டாவது கான்செப்ட். சோ நம்ம பண்ற விஷயத்த டீடைல்டா ஒருத்தவங்க இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது எந்த கம்பெனியா இருந்தாலுமே டீடைல்டா வந்து நம்ம அதை செக் பண்ணி பண்றதுல நல்லது. ஏன்னா நீங்க அதை நான் நம்ம முன்னாடி சொன்னதுபடிதான் நம்ம போர்வெல் போட போறோமா ஓப்பன் வெல் போட போறோமா, எத்தனை இன்ச்சு டெலிவரி, எனக்கு எத்தனை லிட்டர் தண்ணி, எப்படி வந்து நீங்க ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு ஒரு செடிக்கு வந்து எனக்கு இத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேஷன் போடுறீங்களோ அதே மாதிரி எனக்கு இத்தனை ஏக்கர் இருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இத்தனை லிட்டர் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பம்பை டிசைன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்ப 4.5 இன்ச்சு போர் போட்டிருக்காங்கன்னு வச்சு ஒரு 6 இன்ச்சு போர் போட்டிருக்காங்கன்னா அங்க வந்து நம்ம ஒரு 5.5 இன்ச்சு மோட்டர் இறக்க முடியாது. அதே போல அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சு மோட்டர் தான் இறக்க முடியும். அப்ப 4.5 இன்ச்சு மோட்டர் இருக்கப்போ அதாவது நம்ம வந்து இதுல நிறைய டைப் சொல்லுவோம், V4 V6 சொல்லுவோம். V4 மோட்டர் தான் போட முடியும். V4 மோட்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் அதிகமா இருக்கும், 40 ஸ்டேஜ் போட்டு தான் இறக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய இப்போ விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய வாட்டர் சோர்ஸை வந்து ரொம்ப தெளிவா சொல்லணும். சோலார் போடுறவங்ககிட்ட, சார் எனக்கு வந்து இத்தனை அடியில தான் தண்ணி வந்தது, எனக்கு இத்தனை அடியில தண்ணி இருக்கு, இந்த ஏரியால தண்ணி 1 மணி நேரம் நம்ம அதாவது ஜஸ்ட் நம்ம ஒரு நார்மலாவே ஒரு டீசல் பம்ப் ஓட்டி வச்சு பாத்திரலாம், 1 மணி நேரம் ஓடுனா இவ்வளவுதான் தண்ணி இறங்கும், எனக்கு இத்தனை லிட்டர் ஒரு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு வேணும் இல்ல 4 லட்சம் லிட்டர் வேணும்ன்ற நீங்க டெக்னிக்கலா நீங்க வந்து கேட்கும்போது இது நார்மலா விவசாயம் கேட்பாங்களான்றது சந்தேகம் தான். ஆனா இதெல்லாம் வந்து கேட்கணும். எனக்கு வந்து 1 ஏக்கர் 1 மணி நேரம் பாயணும்னா அது இன்ஜினியர் தான், அப்போ 1 ஏக்கர் பாயுதா, அப்ப இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்து நம்ம வந்து பம்பை டிசைன் பண்ணணும். நம்ம ஓப்பன் வெல்ல போயிட்டு நம்ம போர்வெல் மோட்டரை போட்டு ஓட்டலாம்னு சொல்லி ஓட்டினோம்னா அது பெரிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓப்பன் வெல்லுக்குன்னு சொல்லி அந்த கேசிங் எல்லாமே தனியா இருக்கு. ஸோ நம்ம டிசைன் அந்த ப்ராஜெக்ட் சோலார் பம்பை பொறுத்த மட்டும் டிசைன் பண்றதுதான். எவ்வளவு நமக்கு சோர்ஸ் இருக்கு, வாட்டர் சோர்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் லிஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போறோம் வாட்டர் பைப் லைன், எனக்கு பக்கத்துல தேவையில்ல, அப்ப 2 கிலோமீட்டர் லிஃப்ட் பண்றதுக்கு எத்தனை ஹெச்பி தேவை, எனக்கு வந்து போர்வெல் இருக்க இடம் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, நான் ஒரு 10 ஹெச்பி போட்டு கொண்டு போலாமான்னா அது 5 ஹெச்பி போட்டு கொண்டு போகலாம். அப்போ வந்து அவுட்புட்ல வந்து அதாவது உங்களுக்கு 2 இன்ச்சுன்றத 1.25 இன்ச்சு போட்டு கொண்டு போகலாம், இல்ல வந்து 3 இன்ச்சுன்றத 2 இன்ச்சு போட்டு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல 10 ஹெச்பி போதுமானதா இல்ல 5 ஹெச்பி போதுமானதா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேற எங்கேயாவது போட்டிருக்கீங்களா, ஒரு 4-5 இடத்த பார்த்து இந்த இது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டு வந்த மட்டும் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கறது மூலமாவோ எதுவுமே ஒரு இது கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா விவசாயி அதாவது சோலார் போடக்கூடிய விவசாயிகள் ஆல்ரெடி போட்ட சோலார் விவசாயிகள்கிட்ட இல்ல ஆல்ரெடி போட்ட பெரிய ஃபார்மர்கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி என்ன எத்தனை வருஷமா ஓடுது, இதுல என்ன இருக்கு, இதுல பிளஸ் என்ன மைனஸ் என்ன டீடைல்ஸ் வரும், இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சைட்டு பார்த்துட்டு டீடைல்டா விசாரிச்சுட்டு போட்டாங்கன்னா எங்களை மாதிரி நிறுவனங்கள்ட்ட அவங்க நிறைய கேள்வி கேட்க முடியும், அதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ண முடியும். பேசிக்கா எனக்கு 5 ஹெச்பின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதை தெளிவா சொல்லி போடுற ஆட்கள் இருக்கிறாங்க, 5 ஹெச்பிக்கு மெட்டீரியல் கொடுத்து இன்ஸ்டால் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பம்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 இடத்துக்கு போய் பார்த்துட்டு 4 விவசாயிகிட்ட எப்ப அது மானியத்துல போட்டியா இல்ல பிரைவேட்டா போட்டியா, இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது என்னென்ன பிரச்சனை வரும், இது எப்படி உனக்கு வந்து 5 ஹெச்பி போதா இல்ல வந்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபார்மர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கலந்தாய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்ம சக்சஸா பண்ண முடியும். இது பம்புக்கு மட்டும் இல்ல, சோலாருக்கு எல்லாத்துக்குமே. ரைட் ரைட் ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நம்ம வந்து பொதுவா ஒரு பம்ப் செட் போடணும் அல்லது ஒரு பிளம்பர் ஒர்க்குன்னா கூட பொருளை வாங்கி கொடுக்கணும், அதுல சைஸ் இதாயிடுச்சு சார் அது வேணும், ஸோ இந்த மாதிரி சில ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்தவரையில நீங்க ஒரு பார்ட்டா அல்லது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணுமா அல்லது A to Z நீங்களே பண்ண முடியுமா, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பொதுவாக ஒரு சோலார் பேனலிஸ்ட்? நம்ம வந்து பொதுவாக A to Z தான். அதாவது நம்ம சோலார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா என்னென்ன மெட்டீரியல் கொடுப்போம். இப்போ ஒரு பம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் நான் வந்து பேனல், ஸ்ட்ரக்சர், கேபிள், மோட்டாரு, சிவில் ஒர்க்கு, பைப்புக்கு அதாவது போருக்கு வரக்கூடிய கேபிள், ரோப்பு எல்லாமே இதெல்லாம் சேர்த்து வந்ததுன்னா அதாவது நீங்க நார்மலா ஒரு கம்பெனில கேட்கும் போதே சார் 5 ஹெச்பிக்கு கொட்டேஷன் கொடுக்குன்னு கேட்கக்கூடாது, சார் 5 ஹெச்பிக்கு என்னென்னலாம் நீங்க கொடுப்பீங்க, ஏன்னா அவங்க எல்லாம் கொட்டேஷன் கொடுத்துட்டு சார் பைப்பு கேபிள் உங்களோட ஸ்கோப்னு சொல்லிடுவாங்க.
ஆனா அந்த பைப்பு கேபிள் பாத்தீங்கன்னா 40,000 ரூபா வரும். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பைப்பு கேபிளோட சேர்த்து கொடுத்திருந்தேன்னா என்னோட பிரைஸ் அதிகமா இருந்திருக்கும். அவங்க பைப்பு கேபிள் சேர்க்காம கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு பொருளோட ரேட்டு கம்மியா இருந்திருக்கும். அப்ப நீங்க ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க. அப்ப சார் நான் கொட்டேஷன் கொடுத்தேன் பார்க்கல சார்னு சொல்லுவாங்க. இது நம்ம தான், அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா டீடைல்டா சார் நான் 3 லட்ச ரூபா சொல்றீங்க, எனக்கு 3 லட்ச ரூபாய் என்னென்ன பொருள் கொடுப்பீங்க, பேனல் எத்தனை பேனல் போடுவீங்க, என்ன ஹெச்பில மோட்டர் போடுவீங்க, என்ன ஹெச்பில வந்து டிரைவ் அந்த விஎஃப்டி டிரைவ் போடுவீங்க. ஏன்னா அந்த டிரைவ் வந்து இப்போ ஒரு 3 ஹெச்பி போடுறோம்னா 5 ஹெச்பி டிரைவ் போட்டுருவோம். ஏன் எதுக்குன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு 2 தண்ணி கீழே போயிருது அப்படின்னா இன்னும் 2 கிலோவாட்டுக்கு பேனல் மட்டும் போட்டுக்கிட்டா போதும், அவங்க பம்பவோ மோட்டரோ மாற்ற வேண்டியது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலா, அதாவது நம்ம போடுறதுக்கு முன்னாடி கலந்தாய்வுன்றது ரொம்ப முக்கியம் சார். நிறைய கலந்தாய்வு பண்ணிட்டு 2-3 இடத்த பார்த்துட்டு நம்பிக்கையின் பேர்ல போட்டுறது மூலமா நம்ம வந்து சக்சஸ் பண்ணலாம். இல்லாம சோலார் எனர்ஜியோட ஃபியூச்சர் நம் நாட்டுல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க சார்? நம்ம நாட்டுல தான் பாத்தீங்கன்னா 325 நாளுக்கு நம்ம எல்லா நாளுமே வெயில் அடிக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நார்வே போன்ற நாடுகள்ல பாதி காலங்கள், ஒரு ஆண்டுல பாதி பகுதி காலங்கள் மட்டுமே வெயில் அடிக்கக்கூடிய நாடுகளையே டெக்னாலஜி, புது புது டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நம்ம இப்ப அடுத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் சோலார் தகடுகள் வந்து 300 வாட் பீக்கு 1 கிலோவாட் போட்டோம்னா 3 பேனல் தேவை, 4 பேனல் தேவை. இன்னைக்கு 2 பேனல்லயே 1 கிலோவாட் போடுறதுக்கு வந்துருச்சு. ஒரு 2 பேனல்ல 1.5 கிலோவாட் போடுறதுக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஃபியூச்சர்ல பாய் மாதிரி விரிச்சு நம்ம சுருட்டிக்கலாம். அது வந்து இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கு. நம்ம கண்ட்ரிக்கும் வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் கிடையாது. சோ இனி வரக்கூடிய காலங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ரினியூவபிள் எனர்ஜி தான். அதாவது சோலாரு, எலக்ட்ரிக் சார்ஜ், சோலார்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து கிரீன் ஹைட்ரஜன்ற கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி பயோ ஃபியூவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோலார்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி. பிளஸ் காஸ்ட் வைஸ் நம்ம மற்ற ஒரு விண்டு மில், ஒரு கம்பெனி ஸ்பின்னிங் மில் இருக்கிறாங்க, அவங்க விண்டு மில் எரெக்ஷன் பண்றதுக்கும் சோலாருக்கு வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ், நாய்ஸ்லெஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சோலார் பெஸ்டா இருக்கு. அதனால இன்னைக்கு டார்கெட்லயுமே பெரிய ஜிகாவோட அளவுக்கு இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்லயுமே வந்து டெக்னாலஜி மாறும். அதாவது சோலார் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே லேண்ட் இருந்துச்சு போட்டீங்க, இனி லேண்ட் எல்லாம் எங்க போகும் அப்படின்ற கான்செப்ட் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளெக்சிபிள் டைப் ஆஃப் இது கொண்டு வருவாங்க. பிளெக்சிபிள் டைப், நம்ம ஷீட் மாதிரி வந்து இப்ப கப்பல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் பேனல் வைக்க முடியாது, ஷீட் மாதிரி தின் பிலிமா ஒட்டிடுவாங்க. அந்த அந்த மாதிரி வரும். ஸோ டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் போகும். பட் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிறப்ப காஸ்ட் அதிகமா இருக்கும், போக போக கம்மியாயிரும். கவர்மெண்ட் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்ப இன்னைக்கு வந்து சப்சிடிஸ்ன்றத வந்து பிரைவேட் செக்டாருக்கு, இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த லெவலுக்கு எல்லாமே போவாங்க. நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் கிடைக்க செய்யும் வண்ணம் உங்களது தகவல்களை பகிர்ந்தமைக்கு பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.